ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மேத்யூ சாப்டர் 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not in the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy 29 chapter verse 1 to 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வரை. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் சந்ததியிலே அவர்களுடனே உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. These are the words of the covenant which the Lord and commandment Moses to the make with the children of Israel in the land of the Moab, beside the covenant which he made with them in Horeb. வசனம் 2. மோசே இஸ்ரவேல் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே உங்களை கண்களுக்கு முன்பாக பார்வோனு அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் அவனுடைய தேசம் முழுவதற்கும். And Moses called unto all Israel and said unto them, Ye have seen all that the Lord and did before your eyes in the land of the Egypt, and to the Pharaoh and unto all these servants and unto all this land. வசனம் 3. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. The great temptations which the any eyes have seen, the signs and those great miracles. வசனம் 4. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தத்தக்க இருதயமும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கவில்லையா? Hate the Lord and hate not, and given your hand heart to the perceive and eyes to see and ear to the hear and to this day. வசனம் 5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும் நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பாழாய் போகவும் இல்லை. And I have led you the 40 years in the wilderness. Your cohorts have not and vexen holden up and you, and she is not vexen hold up and the food. வசனம் 6. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சைரசம் மது குடிக்கவும் இல்லை என்றார். He have not and eat and bread, neither have he drink wine, or the strong drink, that he can know that I am the Lord your God. வசனம் 7. நீங்கள் இவ்விடத்திற்கு வந்தபோது எஸ்போனியன் ராஜாவாகிய சீகேனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்முடனே யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள்.
நாம் அவர்களை முறியடித்து. And when he came unto this place, seeing the king of the Asban, and Hogo and the king of the Bazan come out against us into the battle, and we smote them. வசனம் 8. அவர்களுடைய தேசத்தை பிடித்து அதை ரொபானியருக்கும் காத்தியருக்கும் மனாசேரின் பதி கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். And we took their lands and gave it for an inheritance unto these Reubenites and to the Gittites and to the tribe of the Manassas. வசனம் 9. இப்பொழுது நீங்கள் செய்யவதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு இவைகளின்படியே செய்வீர்களாக. Keep therefore the words of the covenants and do them, that he may prosper in all that ye do. வசனம் 10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கும்படி இன்று உன்னை தமது ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் he stand this day all of this before this Lord of your God, your captains of your tribes, your elders and your officers with all the men of Israel. வசனம் 11. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு இன்று அவர் உன்னுடனே பண்ணுகிற அவருடைய ஆணை விருதிக்கும் உட்படும்படிக்கும் your little ones your wives and they stranger that is in the camp from the weaver of their wood and to the drawer of the water. வசனம் 12. உங்கள் கோத்திரங்களிலே தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் that thou shouldest enter into the covenant with the Lord and the God and into this heart which the Lord and the God make it with thee this day. வசனம் 13. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்கள்காரனும் அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்களே, that he may establish the 2 day for a people unto himself, and that he may be unto thee and God, as he hath said unto thee, and he has yet sworn unto the father, unto the Abraham, unto the Isaac and the Jacob. வசனம் 14. நான் உங்களுடன் மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணைகளையும் உறுதியையும் பண்ணாமல், the natural with you only do I make this covenant and these oaths. வசனம் 15. இன்று இங்கே நம்முடன் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களுடனும் இன்று இங்கே நம்முடனே இராதவர்களுடையும் கூட அதை பண்ணுகிறோம். But with his him and the standard herewith use this day before the Lord your God, and also with him that is not here with use these days. வசனம் 16. நாம் எகிப்து தேசத்திலே இருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்து ஜனங்களின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். For he can now we have dwelt in the lands of Egypt, and how we come throughout the nations which he passed by. வசனம் 17. அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான இவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டு இருக்கிறீர்கள். And he have the sea here in the abominations and
There are idols, woods and stones and silver and gold and which were among you them. வசனம் 18. ஆகையால் அநாத ஜாதிகளின் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே விட்டு ஆகி அழுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பத்திலாகிலும் கோத்திரத்திலாகிலும் உங்கள் இராதபடிக்கும் நஞ்சையும் ஈட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். Lest there is sold and be among you man, or woman, or family, or tribes whose heart turneth away this day from the Lord your God, to go and serve the goddess of these nations, lest there is sold and be among you a root that curble and worm word. வசனம் 19. அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளையே கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன கஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று நான் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இருக்கிறார். And it come to pass when he heard the words of this curse, that he blessed himself in the heart, saying, I shall and have peace through God. I walk in this imagination of the many heart to the add and darkness to the rest. வசனம் 20. அப்பொழுது கர்த்தரின் கோபம் எரிச்சலும் அந்த மனிதன் மேலே புகையும் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரையே வானத்தின் கீழ் இராதபடிக்கும் குலைச்சி போடுவார். The Lord and will not and suppress him, but then the anger of the Lord and his jealousy shall smoke against that man, and all the curse that have the right and in the book shall and lay upon him, and the Lord and shall build out his name for under heaven. வசனம் 21. அந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்கு கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லோருக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். And the Lord shall and separate him unto evil and all the cause of this covenant that have the right and in this book of the laws. வசனம் 22. அப்பொழுது உங்களுக்கு பின் எலும்பும் தலைமுறைகளான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது, so that the generations to the come of your children that shall and rise up after you are, and the stronger that shall and come from a fair land shall say when they see the pledges of that is land and the smokiness which the Lord hate laid upon it. வசனம் 23. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமாராவையும் அத்தாமாவையும் செபியோமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பு விளைவும் யாதொரு பூண்டுகளின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கர்த்தர் கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போது, and that the whole
Land thereof is stone and salt, and drink that it is not and swan, nor bread, nor any grass groweth therein, like the over there woe of the Sodom and Gomorrah and Adamah and Zeboim, which the Lord and overthrew in this hunger and in the word. வசனம் 24. அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் அந்த தேசத்திற்கு என்ன இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணமே என்ன என்று சொல்லுவார்கள். Even all the nations shall say, therefore hath the Lord and done use those unto this land what moments the head of this great anger. வசனம் 25. அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடனே பண்ணின உடன்படிக்கைகளையும் அவர்கள் விட்டு போய், then man and shall and say, because they have forsaken the covenant of the Lord God and their fathers which he made with them, when he forgot them forth out of the lands of Egypt. வசனம் 26. தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவர்களையே பணிந்து கொண்டபடினாலும் நாளே, for they went and served other gods and worshipped them gods and whom they can now not and whom he had not give unto them. வசனம் 27. கர்த்தர் அந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசங்களின் மேல் வரப்பண்ண அதன் மேலே கோபம் உண்டவராகி, and the hunger of the Lord and was and kindly against this land to bring upon it all the curses that are written in these books. வசனம் 28. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தாலும் மகா எரிச்சலாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடு பிடுங்கி இந்த நாளில் இருக்கிறது போலவே அவர்கள் வேறு தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். And the Lord and roots them out of their lands in hunger and in wrath and in great indignation, and cast them into the another land as it is this day. வசனம் 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே, உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கும் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். The secret things belong unto the Lords your gods, but these things which are the revelated belong unto use and to your children forever, that we may do all these words of these laws. Hi friends, இன்னைக்கு ஓலாவுடைய ஸ்கூட்டரில் 20,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பிரேக் மாற்றினேன். ஃபுல்லாக தேஞ்சிருந்தது, நல்ல வேலை மாற்றிட்டேன். மாற்றுறதுக்கு செம்ம கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே இல்லை, அவ்வளோ கஷ்டம். மாற்றியாச்சு, தேவனுக்கே நன்றி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் 23 டேட். இன்றைக்கி சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நான் இன்னும் டிவி கட்டலை, அதனால் எங்கள் அம்மா டி கட்டுறதுக்கோசம் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு அடுப்பு இருந்தது, அந்த அடுப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
அந்த அடுப்பு தான் வந்து நான் பேச்சுலராக இருக்கும்போது வாங்கி அதில் சமையல் செய்யலான்னு சொல்லி வாங்கினது. அந்த அடுப்பு இப்போ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பசங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் போவாஸ் வந்திருந்தார், தண்ணி பிடிச்சாரு. அவர் என்ன சொன்னார், எங்கள் அப்பாவை நீங்களாம் மெம்பர் ஆயிருங்க, அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வண்டியெல்லாம் ஃபுல்லாக பாலிஷ் போட்டாச்சு, ஷூ பாலிஷ் பாலிஷ்லாம் போட்டாச்சு. சண்டே வண்டி நேற்று துவைச்சி போட்ட துணிஸ்லாம் எடுத்து மடித்து வச்சு பக்காவாக ரெடியாக இருக்கும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ண. கிறிஸ்மஸ்க்கு இங்கே 5 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கெலாம் ரெடி ஆகி 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு 7 மணிக்கு அங்கே சர்ச்சில் இருக்கணும். கொயரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எப்படி நடக்கும்னு தெரில. அடுத்த வாரம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 30 டியூட்ரானமி 30 படிக்கணும். நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வாழும்போது கண்டிப்பாக வேறு தேவர்களை பின்பற்றும் போதும் நம்ம அவருக்கு அப்போ நம்மளை வந்து அவர் வந்து நிறையா பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தில் 68 வசனமா நாளைக்கு 29 டியூட்ரானமி 29 படிக்கணும். இன்றைக்கி 28, நேற்று 27 படிச்சுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேசத்தை நான் உங்களுக்கு 40 வருஷம் வழி நடத்தி கொண்டு போனேன், உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன்றாரு. அந்த தேசத்தை கானான் தேசத்தில் உங்களுக்கு சுற்றுவிட்டேன் 40 வருஷம் அளவு. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பமும் புசிக்கலை, உங்களுடைய நீங்கள் நடக்கிற அந்த பாதத்தில் இருக்க அந்த செப்பலும் தேயலை, உங்கள் வஸ்திரமும் பழசாகலை, அந்த அளவுக்கு நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதனாலும் இந்த மக்கள் வந்து வணங்காக்கழுத்துடைய மக்களாக தான் இருக்காங்கன்றத வந்து இந்த டியூட்ரானமி 28 சாப்டரில் போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் நம்மளை எதிர்பார்க்குறது ஒருத்தரா 29 சாப்டர். இது தான் 28 படிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கடவுள் வருத்தப்படுறாரு. நம்ம வந்து அவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக நம்ம இருந்தோன்னா ஒருத்தர் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக செல்ஃப்லி உண்மையாக அவருக்கு உகந்து கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது நம்மளை மேன்மையாக எங்கேயோ கொண்டு போய் விடுறார் கடவுள். நாளைக்கு டியூட்ரானமி 30 படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.